தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் இன்றைய தினம் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில்தான் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பேனர்கள், கொடிக்கம்பங்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்காக கட்சியின் நிர்வாகிகள் பேனர்கள், கொடிக்கம்பங்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாமக்கல்லில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட பிறகு பிற்பகல் 12 மணி அளவில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தல் பரப்புரையில் விஜய் என்ன பேச போகிறார் என்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் விஜய் தேர்வு செய்த இடத்திற்கு இறுதி வரை போராடி இந்த கரூர் வேலுச்சாமிபுரம் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் பிற்பகல் 12 மணி அளவில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். முதலில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்ட 27ஆம் தேதி இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு அதற்கான அனுமதி பெற்றிருந்தனர். இதனால் விஜய்க்கு அனுமதி கிடைப்பதில் கரூரில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயண தேதியை விஜய்க்காக மாற்றிக்கொண்டார் என கூறப்படுகிறது. அதன் பிறகு விஜய் உரையாடுவதற்கு லைட் ஹவுஸ் கார்னர் மற்றும் உழவர் சந்தை என 2 இடங்களில் தேர்வு செய்து காவல்துறை அனுமதி கேட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக லைட் ஹவுஸ் கார்னர் என்கின்ற பகுதியில் உரையாற்றுவதற்கு விஜய் விருப்பப்பட்டு அந்த இடத்தை விஜய் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அது குறுகிய இடம் என்பதால் தொண்டர்கள் நிற்பதற்கு இடம் போதாது என்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என்று காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. லைட் ஹவுஸ் கார்னர் இடத்திற்கு பதிலாக வேலுச்சாமிபுரம் இடத்தை தேர்வு செய்து கொள்ளும்படி காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. இதனை ஏற்க மறுத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விஜய் விருப்பப்பட்ட இடமான லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் தான் தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மீண்டும் காவல்துறையை அணுகியிருக்கிறார்கள். லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அண்ணா, எம்ஜிஆர் சிலைகள் இருப்பதால் சென்டிமெண்டாக அந்த இடத்தை விஜய் தேர்வு செய்திருக்கிறார். ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுடைய அந்த கோரிக்கை மீண்டும் நிராகரிக்கப்பட்டது. லைட் ஹவுஸ் கார்னரில் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலுச்சாமிபுரம் இடத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. வேலுச்சாமிபுரம் பகுதி ஒதுக்குப்புறம் பகுதி என்பதாலும் பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் எனவும் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. வேலுச்சாமிபுரம் நகருக்கு சற்று ஒதுக்குப்புறம் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, கோவை, திருச்சி, நாமக்கல் என முக்கிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலை வழிகளாக அங்கிருந்து எளிதில் அணுக முடியும் என்பதால் அந்த இடத்தை காவல்துறையினர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகத்திடம் கொடுத்திருக்கிறது. அதன்படி இந்த இடத்தில் தான் தாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை கூறியிருக்கிறது. இறுதி வரை போராடி தமிழக வெற்றிக் கழகத்தினர் காவல்துறை அறிவுறுத்தல்படி வேலுச்சாமிபுரம் இடத்தில் பிரச்சாரத்தை இன்றைய தினம் விஜய் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடையே இருக்கிறது. குறிப்பாக இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவில் ஜவுளி தொழில்கள் பேர் போன ஊர் கரூர். அதே போல கொசுவலைகள் உற்பத்திக்கு பிரபலமான ஊர் கரூர். அதே போல பேருந்துகளில் பாடி கட்டுமானத்திற்கான இடமாக இருக்கக்கூடிய ஊர் கரூர். இந்த விஷயங்கள் தொடர்பாக விஜய் பேசுவார் என்று கூறப்படுகிறது. கைத்தறி ஜவுளி தொழிலுக்கு மிகவும் பேர் போன ஊர் கரூர். இந்த நிலையில அந்த தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொசுவலை உற்பத்திக்கு பிரபலமான ஊர் கரூர். இந்த தொழில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக விஜய் பேசுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஏற்கனவே அவர் அமலாக்கத்துறை மூலம் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். அந்த விவகாரம் தொடர்பாக விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில நட்பகல் 12 மணி அளவில் விஜய் பேசுவதற்கு இந்த வேலுச்சாமிபுரத்தில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி அளவில் விஜய் பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் பவுன்சர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று பாதுகாப்பு பணிக்காக தீயணைப்பு வாகனமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மின்சாரம் அந்த நேரத்தில் விஜய் வருவதற்கு முன்பாகவே மின்சாரம் இந்த பகுதியில் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பொதுமக்களுடைய நலன் கருதி இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக கூடும் என்பதால் மின்சாரம் தடை செய்யப்படும் என்று மின்வாரிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விஜயை வரவேற்பதற்காக வழிநெடுகிலும் பேனர்கள், கொடி கம்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 12 மணி அளவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த பகுதியில் உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நந்தாவுடன் செய்தியாளர் முனாஃப்.